நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 என்ன இங்கே வந்து விட்டீர்கள்? நாங்கள் பெருமானை தரிசிப்பதற்கு வந்தோம். உள்ளே வரக்கூடாது, போய் அங்கேயே நில்லுங்கள். இங்கே நிற்க அனுமதி இல்லை. எப்படியோ வந்தாயிற்று. என் பெருமானை தரிசித்து விட்டு போகிறேன். அனுமதி தர மாட்டீர்களா? அமைதியாக கும்பிட்டு விட்டு போய்விடுகிறேன். அப்படி என்றால் பிரார்த்தனை புரியட்டும். சரி, புரியட்டும். ஆஹா, எத்தனை புனிதமான வில்! நாளைக்கு இதற்குதான் பூஜையா? ஆம், இது சிவபெருமான் அருள் பெற்றது. ஆகையால் முதலில் நாளை இதற்கு பூஜை நடக்கிறது.
நாங்கள் இதை தொடலாமா? ம், எடுத்துப் பார்க்கிறேன். ஏன் உனக்கு இந்த எண்ணம்? ஆசையாயிருக்கிறது. குழந்தாய், இதை எடுத்தவர் யாரும் இல்லை. இந்த பூமியில் ஒருவர் கூட இதை தொட்டு எடுத்து நாணேற்றியதில்லை. தாங்கள் அனுமதித்தால் உங்கள் முன் இதை எடுத்துக் காட்ட முடியும். நல்லது, பார்க்கலாம். இந்த பிள்ளையா சிவதனுசை எடுக்கிறது? கை கொடுக்க வந்த தெய்வம். பிடியுங்கள் இவர்களை, போக விடாதீர்கள். காவலர்களை கவனம்.
எனது பொறுப்பிலே இருந்த அந்த தெய்வீக வில்லை தொடுவதற்கு அவனுக்கு துணிவு வந்தது எப்படி? சின்னஞ்சிறு பிள்ளைகள் அவர்கள் சிவபெருமான் சிலை மீது மலர் தூவ நின்றார்கள். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அரசே. அருகிலே நின்றவர்கள் ஒரு 10 பேர் முயன்றாலும் அசைக்க முடியாத வில்லை கொஞ்சம் இளமை கொண்ட பிள்ளைகள் எளிதாக உடைத்து எறிந்தார்கள். கொஞ்சம் இளம் பிள்ளைகள்? கொஞ்சம் இளம் பிள்ளைகளா? அந்த கொஞ்சம் இளம் பிள்ளைகள் நமக்கு பரம விரோதிகள். உனக்கும் தெரியுமல்லவா? ஒரு சின்னஞ்சிறுவன் பூஜைக்குரிய எங்கள் வில்லை, பூஜையில் வைத்திருந்த வில்லை எப்படியோ அவமானப்படுத்தினான். உங்களை எல்லாம் அங்கே காவல் வைத்தது இதற்காகவா? அவன் தலையை கிள்ளி எடுத்து என் முன் போட்டிருக்க வேண்டாமா? மன்னவா, அவன் மீது நாங்கள் அனைவரும் பாய்ந்தும் தடுக்க முடியவில்லை. பாய்ந்தவர்கள் பாதி இறந்தார்கள், மீதி உள்ளவர் பறந்தார்கள். நீயும் பிழைத்து போக பறந்தாய், நான் இருக்கிறதையே மறந்தாய். நீயும் செத்தவருடன் ஏன் செத்து தொலையவில்லை? நீ ஏமாந்ததற்கு எனது தண்டனை நான் சொல்லவா? உயிரை வாங்குவது. சேனாதிபதி, இழுத்துச் செல்லிந்த கயவனை, சிறையிலே பூட்டி இந்த மடையனை. நாளை நாற்சந்தி மூலையில் எனது நாட்டு ஜனங்களின் பார்வையில் இவன் பிணமாவான் என் எதிரில். கொண்டு போ. மன்னிக்க வேண்டும் மன்னா. மன்னரின் நிலை புரிகிறது. புரிந்தும் பேசுவது ஏன்? நாட்டின் இப்போதைய நிலைமையில் நம்முடைய வீரருக்கு இப்படி மரண தண்டனை கொடுத்தால் பெருமை அல்ல. என்ன சொல்லுகிறாய்? அவனுக்கு மாலை போட சொல்லுகிறாய்? இல்லை மன்னவா, ஆத்திரப்படுவது சரியல்ல என்கிறேன். சிவதனுசை உடைத்த செயலை பார்த்து ஜனங்கள் புகழ்வது கிருஷ்ணனின் பெருமையை இன்னும் ஒரு படி உயர்த்தும். உங்களுக்கு தெரியாது, உடனிருந்தே கொல்லும் வியாதியை போல் நம் படையிலும் சிலர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமயம் பார்த்து அங்கு போய் சேருவார்கள். நாம் இனி பேசாமல் இருந்தால் உங்களுக்கு எதிர்ப்புகள் நாட்டு மக்களிடமிருந்தே வரலாம். தங்களின் சேனையிலிருந்து சிலர் அந்த பக்கம் போனால் மக்கள் புரட்சி வெடித்துவிடும். நேரத்தில் நினைவூட்டினாய். சணூரா, நமக்கும் இது தெரிந்ததுதான். என் மதுராவின் சேனைகள் மனப்பூர்வமாக என் பக்கத்திலே இல்லையே. மதுராவின் ஜனங்களுக்கும் என் படையில் இருக்கும் வீரருக்கும் நேசம், பாசம், நெருக்கம் இருக்கிறதே தவிர கண்டிப்பு, கடமை உணர்வு இல்லை. அதனால் எனக்கு ஒரு ராஜதந்திர யோசனை. அன்று மன்னன் ஜராசந்தன் அனுப்பி வைத்த மகதத்தின் சேனைகள் நம்மிடம்தான் இருக்கிறது. நாளை விழாவின் போது அரங்க மேடையில் அவர்களை முன்னிறுத்தி வைத்தால், அங்கே கிருஷ்ணன் கொலையுண்டதன் பிறகு ஜனங்களெல்லாம் கொதித்து தாக்க முயன்றால் கூலிப்படைகள் அவர்களை ஒழித்துவிடும். நாளை கிருஷ்ணனின் கொலை ஏற்பாடுகள் நடக்குமானால் என்ன? ஏன் இந்த குறுக்கீடு? ஏன் இப்படி திடீரென்று உமக்கு சந்தேகங்கள்? சந்தேகங்கள் இல்லை, முழு நம்பிக்கை. நாளை கிருஷ்ணனின் கொலை நடக்காது. ராஜ புரோகிதர் சத்யகர், நான் போட்ட சோறு நன்றி மறக்கும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. கிருஷ்ணனை கொல்வதற்கு தாம் அன்று தந்த யோசனை இது. தனூர் வேள்வி செய்தால் நலம் என்று நம்ப வைத்து நீங்கள் அவனை மதுரா வளவழை என்றீர்கள். கிருஷ்ணனை கொல்வது எளிதாக நடக்கும் என்றீர்கள். பிறகு ஏன் பேச்சை மாற்றுகிறீர்கள்? உங்கள் எண்ணம் என்ன? நீங்கள் என் பக்கம் இருக்கிறீர்களா, அவன் பக்கமா? நீங்கள் என் உப்பை தின்று கொண்டே அவனையா புகழ்வது? மன்னா, நான் எப்போதுமே உங்கள் பக்கம்தான். என் உள்ளம் கூட தங்களுக்காக துடிப்பதுதான். அதனால் தான் மன்னா அப்படி ஒரு யோசனையை முன்வைத்தேன். தங்களுக்கும் அது நினைவிருக்கும்.
அரசே, தாங்கள் நலமாக இருக்க நினைத்தால் கிருஷ்ணனை கொலை செய்யும் வெறியை மனதிலிருந்து நீக்குங்கள். கிருஷ்ணனை கொலை செய்யும் வெறியை மனதிலிருந்து நீக்கிக் கொண்டு நான் போய் அவன் பாதங்களை பற்றிக் கொண்டு மன்னிப்பு கேட்கவா வேண்டும்? அவன் முன்னால் கைகூப்பி நின்று கம்சனை காப்பாற்று என்று பிச்சை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டால் நல்லதுதான். அழிந்து போக மாட்டீர்கள். முன்பே நான் குறிப்பிட்டேன். பெரியவர் குருதேவரும் கூட தெளிவாக இதை எடுத்துச் சொன்னார். தனுர்வேள்வி முடிவதற்கு முன்பு அந்த வில் உடைந்து போனால் அதன் உரிமையாளருக்கு மரணம் நேரும் என்று. இன்று உங்கள் வில்லை உடைத்தவன் அவன் வேறு யாரும் இல்லை, அவன் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால் காலம் இன்று உறுதிப்படுத்துகிறது அந்த பிள்ளை கிருஷ்ணன் ஸ்ரீமன் நாராயணன் என்று. அதனால் மன்னா, இறைவன் என்பவன் அவதாரம் எடுத்தால் 1000 கம்சனையும் அழித்து விடுவான். அதனால் கவனம், கவலை வேண்டாம். பகையை மறந்து அவன் காலை பற்றுங்கள். அமைதிக்கு அதுதான் வழி. அவன் பேரன்பு மிக்கவன், தாய் போல் மன்னிப்பார். அன்று கூட இப்படியே நமக்கு அருமருந்தை சொன்னீர்கள். ஆனால் இன்று நாடாளும் மன்னனை ஒரு பிள்ளையிடம் அழச் சொல்லுவதோ? உண்மையை அன்றும் சொன்னேன், நான் இன்றும் கூட அதைத்தான் சொல்லுகிறேன் மன்னா. இந்த தனுர்வேள்வி தடைபடாமல் இருந்தால் மரணம் உங்களை நெருங்காது, நெருங்கவே முடியாது. மன்னவா, தாங்கள் வில்லை கண்காணிக்கவில்லை, ஆகையால் மரணத்தை வெல்ல மார்க்கம் சொன்னேன். நான் புரோகிதனாய் இருந்தாலும் கூட உங்கள் காலில் விழுந்து தயவாக உங்களை வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். என் சொல்லை கேளுங்கள், உங்கள் நன்மைக்கு சொல்லுகிறேன். என் ராஜபக்தியை சந்தேகிக்காதீர்கள். நிறுத்தடா அற்பனே, ராஜபக்தியை பற்றியா பேச்சு? நான் தான் அந்த அமரேந்திரனை எதிர்த்து அடக்கி அந்த அமராவதியிலே என் மணிக்கொடியை ஏற்றினேன். 3 லோகங்களும் என் திறமையை சந்திக்க முடியாமல் தவித்தது. அப்படிப்பட்ட கம்சனுக்கு உன்னுடைய அறிவுரை ஏற்புடையதா என்று யோசித்து தான் சொன்னாயோ? கம்சனுக்கு நீ மரணத்தை தா, தோல்வியை தராதே. இழுத்துச் செல் இவனை. என் ராஜசபையில் நிற்கவும் தகுதியற்றவன். இந்த நீசனை சிறையிலே பூட்டி வையுங்கள். இவன் சாகும் வரையில் சிறையிலே கடந்து தவிக்க வேண்டியவன். இழுத்துச் செல்லுங்கள் இவனை. வீழ்ச்சி தொடங்கியதால் அறிவு மழுங்கியது. என்ன விஷயம்? நந்தராஜனே, நாளை அங்கு விழா நடக்கும் சமயத்தில் கிருஷ்ணனை கொலை புரிய போகிறார்கள். யார் அப்படி சொன்னது? இந்த தோழன்தான். இவன் பால் விற்றுவிட்டு மதுராவிலிருந்து இப்போதுதான் வந்தான். இவன் சொன்னான், மன்னர் கம்சன் அவர் முன்னோர்களுடைய வில்லை விழாவில் பூஜைக்காக வைத்திருந்திருக்கிறார். கிருஷ்ணன் அதை உடைத்து விட்டான். அந்த மோதலில் மன்னரின் வீரர்கள் மடித்து விட்டார்கள். பிறகு என்ன தெரியாதா? கம்சமன்னன் பெரிய கொடுங்கோலன். அவனுடைய வீரன் ஒருவன் என்னை பார்த்து விட்டான். அவன் மூச்சு முட்ட குடித்து விட்டு கீழே விழுந்து கிடந்தான். நான் அவனை தூக்கி எடுத்து பாவம் அவனை வீட்டிலே விட்டு வரச் சென்றேன். அந்த குடிகாரன் போதையில் என்னிடம் விவரம் சொன்னான். நாளை எங்கு மன்னர் சபையிலே எல்லா ஜனங்களின் முன்னால் கிருஷ்ணனை கொலை செய்ய இருக்கிறான். ஜனங்களின் முன்னாலே இந்த பயங்கரம் நடக்குமா? அங்கே மதுரா மக்கள் அமைதியாக பார்க்கத்தானா இருக்கிறார்கள்?
ஆம் யசோதமாதா, மக்கள் நிலை அதுதான். முன்பு நீதான் சொன்னாய், கிருஷ்ணன் மதுராவில் நுழைந்தவுடனே மதுராவை கோடி வந்து அன்போடு வரவேற்றதென்று, ஒரே குரலில் ஜெய கோஷங்களை போட்டதென்று. ஆம் தாயே, போட்ட கோஷங்கள் வானை தொட்டது. மக்களை உங்களுக்கு தெரியாது. இந்த ஜனங்களின் வேகமே கூச்சலோடு சரி. பாராட்டு செய்வார்கள், கோஷமும் இடுவார்கள். நாட்டையே கூட்டி அதன்பின் கலைந்து வீடு சென்று ஆனந்தமாய் தூங்குவார்கள். பயங்கரங்களை தடுப்பதற்கு ஒருவரும் முன்வர மாட்டார்கள். கோகுல மக்கள் என்ன, மதுரா மக்கள் என்ன, எல்லோரும் ஒன்றுதான். அப்படி இருந்தாலும் அன்பு கண்ணன் எங்கள் கண்ணனுக்கு ஆபத்து வந்தால் தடுக்காமல் இருக்க முடியாது. இளைஞர் படை கண்ணனை காத்து நிற்க எப்படிப்பட்ட நிலைமையையும் வரவேற்கிறது. அதனால் தான் எல்லோரும் வந்திருக்கிறோம். நந்தகோபரே, படைக்கு ஆணையிடுங்கள். நாங்கள் இங்கிருந்து இப்படியே மதுரா பயணமாகிறோம். நாளை அங்கே கண்ணனுக்கு காவலாக நிழல் போல் அவனை தொடர்வோம். அவனை தனியாக விடமாட்டோம். ஊருக்குள்ளவன் தனியாகவே போகிறானா? ஆம் தாயே, அவ்வாறுதான் கண்டேன். அப்போது வில்லொடிக்க வருகையில் கண்ணனும் அண்ணனும் தனியாக இருந்தார்கள். அன்று அவர் அக்ரூரர் என்னிடம் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசினாரே. நம் கண்ணனை கண்மணி போல் பார்ப்பேன் என்றாரே. அவர் சொன்னது பொய்தானா? அந்த அக்குரூரரும் அங்கே இல்லை. அவரது ஆட்களையும் நான் பார்க்கவில்லை. அரசியல் தானே. அவர் அக்ரூரர் தீட்டிய சதிதான் இது. அன்பாக நடந்து கொண்டது கிருஷ்ணனை அழைத்து போவதற்கு. பயமாயிருக்கிறதே. அவர்களை கம்சன் பார்த்து விட்டான். பார்த்திருந்தால் ஆபத்தாயிற்று. பயமாயிருக்கிறதே. என்னை கண்ணனிடம் அனுப்பி வையுங்கள். அவன் தனியாக போவான். அவனை பார்த்துக் கொள்வது யார்? அவன் அப்பா அம்மாவை கூட பார்க்க முடியாது. அந்த பிள்ளைக்கு எந்த பக்கமும் ஆபத்து ஆபத்து. அந்த குழந்தையை பற்றி பழைய நினைவுகள் வருகின்றது. பைத்தியம் என்றாலும் சரி, உடனே போய் கண்ணனை பார்க்க வேண்டும். அனுப்பி வையுங்கள். கண்ணனை பார்க்க வேண்டும். யசோதா மாதா, கவலைப்படாதீர்கள். அம்மா, நீங்கள் செல்லாதீர்கள். இந்த படை சென்றால் எந்த படையும் எதிர் நில்லாது. நந்தகோபரே, தாமதிக்காமல் ஆணை கொடுங்கள். நேரம் கடத்தாதீர்கள். இருங்கள். உங்கள் உணர்ச்சி எனக்கு மட்டும் இருக்காதா? பின்தங்கி விடுவேனா? யாரங்கே? உடனே புறப்பட வேண்டும். நானும் வருகிறேன். கட்டுப்பாடு தேவை. கலைந்து விடக் கூடாது. நந்தகோபுரம் வருகிறார். கடமையிலே கண்ணாயிருங்கள். இனிப்பான செய்தி கிடைத்தது. தாங்கள் பெற்ற மைந்தன் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த சிவதனுசை உடைத்து விட்டார். சிவதனுசை உடைத்து விட்டானா? அந்த வில்லை காக்க எத்தனை காவலர்கள், அத்தனை பேரையும் அவர் வீழ்த்தி விட்டார். நகரத்து மக்கள் எல்லாம் உங்கள் கிருஷ்ணனுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். நம்பிக்கை பிறந்து விட்டது. அவர்தான் காப்பாற்ற வந்த கடவுள் என்று. தர்மம் காப்பதற்கு வந்தவர் என்று ஊரே கொண்டாடுகிறது. இது பற்றி மன்னருக்கு தெரியுமா? அவருக்கு இது தெரியாமலா? மாதா, பயப்படவே வேண்டாம். ஆட்சியை வைத்து அவரால் எதுவுமே செய்ய முடியாது. மக்கள் எல்லாம் இன்று கிருஷ்ணனின் அணியில். மன்னர் தவறாக நடந்து கொண்டால் மதுரா நகரமே பொங்கி எழும். மாதா, கம்சனிடம் ஊழியம் புரிபவர் நாங்கள். ஆணையிட்டபடி கஷ்டப்படுத்தினோம் தங்களை. அதை விருப்பப்பட்டு செய்யவில்லை. அந்த பாவியிடம் அச்சம். அரசரை எதிர்த்தால் தலை போய் விடுமே. மன்னவனையே மறந்து விட்டீர்கள் நீங்கள்.
மறந்து விட்டீர்கள். அற்பர்களே, மதுரா நகரத்தை மன்னவர் கம்சன் தான் இன்னும் ஆள்கிறார். திசை மாறும் துரோகிகளே, ராஜ துரோகத்திற்கு தண்டனை உங்கள் தலை போகும் தெரியுமா? இழுத்துச் செல்லுங்கள், 8 அடி குச்சிக்குள் வைத்து பூட்டுங்கள். இந்த நன்றி கட்டவனின் நாட்கள் முடியப் போகின்றன. இழுத்துச் செல்லுங்கள். இந்த பிரச்சனை பயங்கரமாய் உருவெடுக்குமே. நம் குழந்தைக்கு ஒன்றும் நேராது. எல்லாம் நன்மைக்கே. இறைவனை நம்புவோம். கலங்காமல் இரு. பலே, கொடு, இன்னும் கொடு. நன்றாக வயிறு முட்ட குடிக்க வைத்து மதம் பிடிக்கவை. என் திட்டப்படி. ஒரே இரவு, ஒரு இரவு. இரவு முடிந்தால் நீ போடும் ஒரு நாடகம் யாரறிவார் இறைவா. பகைவனும் அவனுடன் பக்தனும் இருவரும் பொம்மைகளே இறைவனின் மேடையிலே. மரியாதைக்கு அடையாளமாக நானே வர இருந்தேன். உங்கள் பொற்பாத கமலங்களை பணிந்து போற்றினான் அருள் பெறுவதற்காக. முந்திக்கொண்டு தாங்கள் இப்படி வந்து விட்டீர்களே, முதலில் நான் வராதிருந்தேனே. மன்னிக்க வேண்டும் பிரபு. பன்னெடும் காலம் காத்திருந்தேன், இனி சக்தி இல்லை.
தமது திருவடி தாமரையின் தேனை பருகுவதற்கும் பருகி பருகி என்னை புனிதப்படுத்திக் கொள்வதற்கும் அமைதியாக ஆசிரமத்தில் எதிர்பார்த்து காத்திருந்ததுண்டு. இந்த மரியாதை என்பது வெளி உலகத்துக்கு, பக்தன் என்பவனுக்கு அந்த வரம்பில்லை. அடியாருக்கும் இறைவனுக்கும் அந்த பேதங்களே இல்லை. அன்புக்கு புற உலக பார்வைகள் ஏது? ஒரு பரம பக்தனுக்கு தன் பிரபுவின் தரிசனம் பெறுவதற்கு தடைகள் எதுவும் இருக்கவே முடியாது. இந்த உணர்ச்சிகள் பக்தனுக்கு பிரபுவை தரிசிப்பதில் ஏற்படுகிறதென்றால் அதே உணர்ச்சிகள் தான் பிரபுவுக்கும் அவன் பக்தனை காண்பதில் ஏற்படுகிறது. இல்லை, பக்தன் அளவுக்கு இருக்காது. தமக்கு என்னைப் போல் எத்தனையோ கோடி பக்தர்கள். பிரபுவே, எனக்கு தாங்கள் மட்டும்தான். அதனால் தான் நான் முந்திக் கொண்டு ஓடோடி வந்தேன். படைப்புக் கடவுள் பிரம்மதேவன் அன்பு கூர்ந்து உங்கள் வம்சத்துக்கு என்னை புரோகிதராக ஆக்கினார். அப்போதே அவர் சொன்னார், இதே வம்சம்தான் தம்மை பெற்று உயரப்போகிறதென்று. தம்முடைய மானிட லீலைகளை காண மாபெரும் பாக்கியத்தை நான் பெற்றுவிட்டேன். இந்த வம்சத்துக்கு துன்பங்கள் வருகின்றன, போகின்றன. எப்படிப்பட்ட நிலையிலும் நான் தான் புரோகிதம். இறைவா, தாம் வரப்போவதை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இத்தனை யுகங்களாக பொறுத்திருந்தவனுக்கு பொறுமை குறைந்து ஒரு கணங்கூட பொறுத்திருக்க முடியவில்லை. மன்னிக்க வேண்டும் பிரபு. தங்கள் திருவடி மலரில் என்னை அர்ப்பணிக்க அனுமதியுங்கள். பக்தனுக்கு பகவான் மீது இத்தனை அக்கறை இருந்தால் அவருக்கு சந்தேகம் எதற்காக? அனுமதி கேட்கும் அவசியம் கூட இல்லையே. இத்தனை எழிலுடன் இறைவா உன்னை இதுவரை கண்டதில்லை. இறைவா இதுவரை கண்டதில்லை. எத்தனை ஆனந்தம், எத்தனை ஆனந்தம், இதுவே பேரின்பம். இறைவா இதுவே பேரின்பம். பல யுகம் காத்திருந்தே பரவசமானே உன்வசமானே பக்தியில் சுற்றுகின்றேன் உந்தன் பதங்களை பற்றுகின்றேன். திருவடி தாமரை மலர்களிலே நான் தீர்த்தம் சமர்ப்பித்தே வடிகின்ற நீரை கைதனில் ஏந்தி வானமுதாய் அருந்தி கண்களை நனைத்து முடிதலில் சூடும் பாக்கியம் நான் அடைந்தேன். கண்கள் அடைந்த பயன் என்ன சொல்ல கண்ணனை காண்பதற்கே அவன் கருங்குழல் சூழ்ந்த திருமுக மலரை காலம் தொழுவதற்கே இறைவா இத்தனை எழிலுடன் இறைவா உன்னை
கண்டதில்லை இறைவா. மரணத்தின் வாசல்கள் திறக்கின்ற நேரம் உன் மனதுக்குள் ஏனோ இந்த சந்தேகம். செய்த வீணைகளின் பாவங்கள் எல்லாம் உன் தலை மேல் நின்று சிரிக்கின்ற நேரம். ஓடுவதேனோ அச்சத்தினாலே உன் நிழல் உனை விட்டு வேறெங்கு போகும். நான் என்ற அகந்தைக்கு விலை தரும் நேரம், தர்மத்தின் கேள்விக்கு பதில் தரும் காலம். நீதியை கொன்றவன் வாழ்ந்தது இல்லை, நெறிகட்ட மன்னவன் வாழ்ந்ததும் இல்லை. அடே முட்டாள், சீராட்டும் தங்கை என்று நீயே தேரோட்ட அமர்ந்தாய். தேவகியின் 8வது கர்ப்பத்தில் பிறக்கும் பிள்ளை உனக்கு யமனாகப் போகிறார்.
8வது பிள்ளை உன்னை கொல்லப் போகிறார். 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 அடே கம்சா, என்னை கொல்வதால் உனக்கு எந்த பயனும் இல்லை. உன்னை கொல்லப் போகிறவன் இன்னொருவன். இன்று அவன் மண்ணுலகத்திலே பிறந்து விட்டான். அவன் திருக்கரங்கள் உன் கதையை முடிக்கும். இதயம் இல்லாதவனே, இனிமேலாவது தேவகியை துன்புறுத்தாமல் விட்டுவிடு. உனது சுயநலம் உன்னை மிருகமாக மாற்றிக் கொண்டிருப்பதை மறந்து விடாதே. கூட்டம் கூட்டமாக மக்களை கொல்லு. புரியட்டும், கம்சன் யார் என்று புரியட்டும். முனிவனுக்கு ஆசைகள் கிடையாது. நீங்கள் மாயாவி என்று சொல்பவன் மாயங்களை கடந்த மாதவன். அன்பு எனும் ஆண்டவனிடம் அடங்கிவிடு. நித்தம் நித்தம் உன்னை செத்து பிழைக்க வைக்கும் அச்சம் உன்னை விட்டு நீங்கும். இந்த வேதனை நீ வாழ தேவகியின் பிள்ளைகளை வெட்டி வெட்டி வீழ்த்தியதால் வந்தது. இந்த பயம்தான் பிஞ்சு பிஞ்சு குழந்தைகளை உன் மரணத்தை நிர்ணயிக்க வந்த மரண தூதர்களாக நினைக்க வைத்தது. இந்த பயம்தான் தங்கை என்றும் பார்க்காமல் அவள் ஈன்றெடுத்த பிள்ளைகளின் பச்சிரத்தம் குடிக்க உன்னை தூண்டியது. அச்சம் என்பது அந்த மரணத்திலும் கொடியது. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உண்மையை அன்றும் சொன்னேன். நான் இன்றும் கூட அதைத்தான் சொல்லுகிறேன் மன்னா. இந்த தனுர்வேள்வி தடைபடாமல் இருந்தால் மரணம் உங்களை நெருங்கவே முடியாது. மன்னவா, தாங்கள் வில்லை கண்காணிக்கவில்லை. ஆகையால் மரணத்தை வெல்ல மார்க்கம் சொன்னேன். நான் புரோகிதனாய் இருந்தாலும் கூட உங்கள் காலில் விழுந்து தயவாக உங்களை வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன். என் சொல்லை கேளுங்கள். உங்கள் நன்மைக்கு சொல்லுகிறேன். நான் தான் அந்த அமரேந்திரனை எதிர்த்து அடக்கி அந்த அமராவதியிலே என் மணிக்கொடியை ஏற்றினேன். 3 லோகங்களும் என் திறமையை சந்திக்க முடியாமல் தவித்தது. அப்படிப்பட்ட கம்சனுக்கு இழுத்துச் செல்லுங்கள் இவனை. வீழ்ச்சி தொடங்கியதால் அறிவு மழுங்கியது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஸ்ரீ கிருஷ்ண சரிதம் குணானுவாதம் தத்ப்ரேரணா அஹம் கரோமி மம பாவகீதம் ஹிருதயஸ்ய ப்ரீதம் த்வத்பத்மபாதே समर्पयामि। हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे कृष्णा कृष्णा